மாவட்டத்திற்கு வரும் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு 3 மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் எஸ்பி அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் தொடங்கிய முதல்கட்ட பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரும் 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம், திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் டெல்லி, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சியினர் ஒன்று திரண்டு எஸ்பி அலுவலகத்தில் எஸ்பி விவேகானந்தா சக்கலாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். திருத்தணி கமலா திரையரங்கம், கும்மிடிப்பூண்டி பஜார் வீதி, திருவள்ளூர் காமராஜர் சிலை பகுதி உள்ளிட்ட 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டு மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கட்சியின் மூலமாக தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும், போக்குவரத்து உள்ளிட்ட வேலைகளுக்கு இடர்பாடு இல்லாமல் தன்னார்வலர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என எஸ்பி கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் 20 நிமிட பேச்சுவார்த்தையில் அனுமதி குறித்து கலந்தாலோசித்து தெரிவிக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தாங்கள் கேட்டுள்ள இடங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் பின்னர் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு 200க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் 3 மாவட்ட செயலாளர் கூட்டாக எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதியினுடைய வெற்றி பயணம் வெற்றி பெற இன்று நமது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து அவரிடம் வரும் 27ஆம் தேதி 27/9/2025 அன்று சனிக்கிழமை தளபதி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வர இருப்பதால் அதுக்கான கோரிக்கையை கேட்பதற்காக மனு கொடுத்துள்ளோம். அதுக்கு மாவட்ட செயலாளர்கள் 3 பேர், விஜயகுமார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டெல்லி, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலர் குட்டி டெல்லி 3 மாவட்ட செயலர் வந்திருக்கோம். 3 மாவட்ட செயலரும் 3 தொகுதி சார்பாக மனு கொடுத்துருக்கோம். தளபதி வந்தார்னா அவருக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர்கள் கேட்டிருக்கோம். அவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நல்லா பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இதை தெரிவிச்சுக்கோம். தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழக சார்பாகவும் பொதுச் செயலாளர் திரு மதிப்புக்கு மரியாதைக்கூடிய ஆனந்த் சார்புடைய வழிகாட்டல் படியும் இங்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து தளபதி சார்பாக மனு கொடுத்துள்ளோம். அதுக்கு மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டோம். திருவள்ளூர் வந்து முதல்ல வந்து கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அது எஸ்பி சார் தர நிற்கிறாரு. பரிசீலனை பண்ணிட்டு 27 தர நிற்கிறாரு. கண்டிப்பாக அது தளபதி இங்கே கொண்டு வருவோம். மக்களுக்கு நல்லது செய்வார். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடும். எஸ்பி சார் கிட்ட கண்டிப்பாக எங்கள் தலைமை என்ன முடிவு பண்ணுறோம், எங்கள் பொதுச் செயலர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். தளபதி சார்பாக வந்து உங்களுக்கு என்ன அறிவுரை இல்லை, அதுக்கான வாலண்டியர்ஸ் கேட்டாங்க. நாங்கள் வாலண்டியர்ஸ் கொடுக்குறோம், எந்த அசம்பாவிதம் நடக்காத வாலண்டியர்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னோம். ஒரு மாவட்டத்து சார்பு தொகுதி சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் ஒரு 500 பேர் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு தளபதிக்கு போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பண்ணுவோம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமலுக்கு நாங்கள் நடந்து கொள்ள சொன்னோம். அதுக்கு எஸ்பி அவர்கள் ஒத்துழைப்பு பண்ணுங்க சார் ஓகேன்ட்டாரு. நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். எங்கள் தளபதி நல்லபடியாக வந்து திருவள்ளூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு மக்களுக்கு தேவையான இதுவை செய்வார். 2026 தளபதி முதலமைச்சராவது உறுதி. வாழ்க தமிழகம், வளர்க தமிழக வெற்றி கழகம்.